Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது wheat bread எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First 1 cup milk எடுத்துக்கங்க. அது மிதமான சூட்ல இருக்கணும். ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது. அதல 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க. சர்க்கரை நமக்கு நல்லா கரஞ்ச பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு dry yeast ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 minutes மூடி போட்டு விட்டுருங்க. அப்பதான் நமக்கு நல்லா yeast ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்த பின்னாடி ஈஸ்ட் நல்லா நமக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க நொரையோட நமக்கு நல்லா டிஃபரண்ட் தெரியுது. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1 கப் கோதுமை மாவு, 1 pinch உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பட்டர் 2 டேபிள்ஸ்பூன் இந்த மாதிரி room temperature ல எடுத்ததா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஈஸ்ட் mix இருக்கு இல்லையா அதையும் இப்ப சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்ட்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்ப எவ்வளவு பிசைறோமோ அந்த அளவுக்கு நமக்கு bread வந்து சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நமக்கு நல்லா எல்லாத்தையுமே பிசைஞ்சு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். நல்லா நமக்கு டபுள் சைஸா மாறிரும். இப்ப பாருங்க டிஃபரண்ட் நல்லா தெரியுது. இப்போ நல்லா இதையும் பிசைஞ்சிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். பேக்கரியில வாங்கணும் எந்த ஒரு அவசியமே இல்ல. இந்த பிரெட்ல கண்டிப்பா நம்ம சாண்ட்விச் எல்லாமே செய்யலாம். இப்போ நல்ல ஒரு ஷேப்புக்காக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ கரெக்ட்டான ஷேப்புக்கு இப்போ நம்ம வெச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்பதான் டின்ல வைக்க முடியும். நீங்க கேக் மோல்ட் இருந்தா அதுல கூட தாராளமா நீங்க வெச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் டின் எடுத்துர்க்கேன். இப்போ இதல ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம இத உள்ள வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா milk அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு மாவு வந்து dry ஆகாம அப்படியே இருக்கும். இத ஒரு 1/2 an hour போல மூடி போட்டு திருப்பி விட்டுருங்க. நமக்கு இதுவும் டபுள் சைஸா நமக்கு கிடைக்கும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 1/2 an hour அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க நல்லா நமக்கு சைஸ் மாறி இருக்கு. கொஞ்சமா அதே மாதிரி milk அப்ளை பண்ணி நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். OTG ஒரு ப்ரீஹீட் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். 230 degrees Celsiusல 10 நிமிஷம் போல ப்ரீஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம உள்ள ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உள்ள வச்சு நம்ம அதே டிகிரில ஒரு 1/2 an hour நம்ம டைம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம bread வந்து கம்ப்ளீட்டா அதிலே பேக் ஆயிரும். 1/2 an hour அப்புறம் கம்ப்ளீட்டா கூல் ஆயிரணும். அப்புறம் தான் நம்ம கேக் மோல்ட் வந்து நம்ம வெளிய எடுக்க முடியும். இப்ப பாருங்க நல்லா குக் ஆயி நல்லா கம்ப்ளீட்டா கூல் ஆன பின்னாடி நான் கட் பண்றேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு சாஃப்ட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. Thanks for watching.